ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு ஐபிஎஸ்சில் பாஸ் ஆகிட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த தன்னோட அப்பா கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இப்போது பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே தன்னோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக, இங்கே பாரு ராஜி, முதல்ல கதிரை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிரை கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் தான் என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க. நான் அவ கூட நிற்க வேண்டியது இப்போது எல்லாவுமா நீங்கள் நின்று என் பொண்ணை சாதிக்க வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சத்தியவேலுக்கு பயங்கர கோபம் வருது. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க மாப்பிள்ள, என்னோட பொண்ணை இனிமேலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேல் என் பொண்ணை பற்றி நான் ஒரு துளி கூட கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜ் இருந்துட்டு, அப்பா எங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சத்திவேல் இருந்துட்டு, அண்ணே இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் உங்கள் மக பாசத்தையும் மருமக பாசத்தையும் முதல்ல ஓரம் கட்டி வச்சுட்டு என்னோட மகன் கல்யாணத்துக்கு அடுத்து என்ன பார்க்கறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க. என் பையன் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நடக்கக்கூடாது, இப்படியே காலம் முழுக்க சன்னியாசாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இங்கே பாரு சக்தி, இந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? இங்கே பாருண்ணே, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்க மாட்டோம். அது உங்களுக்கு பரவாயில்லையானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சக்தி, ஏன் சக்தி புத்தி இல்லாத மாதிரி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? குமாருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க வேண்டாம் சக்தி, இது ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கண்ணே, இந்த விஷயத்துல யாரையும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைண்ணே. நீங்க என் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மாட்டீங்களா? என் பையனுக்கு உடனடியாக கல்யாணம் நடந்தாகணும். என் பையனோட கல்யாணத்தை என் கண்ணு குளிர நான் பார்க்கணும். அதுதான் என்னோட சந்தோஷமே. என் பையனோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். இப்போ உங்கள் பொண்ணை பார்த்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி என் பையனை பார்த்து நான் சந்தோஷப்படணும். முதல்ல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, என்னமோ நீ இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறதுனால என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் நான் இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்ய மாட்டேன். உன் கூட நிற்கவேனே தவிர எந்த ஒரு வேலையும் நான் எடுத்து செய்ய மாட்டேன், அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. போன உடனே நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த சம்மந்தம் நம்மளுக்கு செட் ஆகுமாங்க, இந்த சம்மந்தம் நம்மளுக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மாதிரி எது நடக்கணுமோ அதுதான் கரெக்டாக நடக்கும். முதல்ல இந்த விஷயத்தில் இப்படி பேசுகிறத நிறுத்து. நம்ம பையனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்ல, அது கொஞ்சமாவது நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாருங்க, ஏதோ நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்திவேல் இருந்துட்டு பாக்கியத்துக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கம்மா, இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம், அதனால் பொண்ணு ரெடியாக வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் வேலைக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சுடர், இன்றைக்கி காலேஜுக்கு லீவ் போட்டுரு அப்படின்னு சொல்லவும், எதுக்காக நான் காலேஜுக்கு லீவ் போடணும்? இங்கே பாருடி, உன் அக்கா போனது எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் வேலைக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மா அக்கா வேலைக்கு போயிட்டாம்மா, என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கடி, நீ முதல்ல புடவைலாம் கட்டி ரெடி ஆகுடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுடர் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே, இங்கே பாருமா, எனக்கு எதுக்குமா கல்யாணம், இங்கே பாருமா, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாமா, இங்கே பாருடி, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல புடவை கட்டி ரெடியாகப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் சக்திவேல் குடும்பத்திலிருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ராஜ மரியாதையோட அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே எல்லாருக்கும் காஃபி, மிச்சர், எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் யாருமே சாப்பிடாம அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு, நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு சுடரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம குமார
குமார் இருந்துட்டு சுடரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே சுடரை ரொம்பவே பிடிச்சிருது நம்ம குமாருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் கிட்ட, அப்பா பொண்ணு எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினச்சேன், ஆனால் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்திவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என் பையனுக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான், உங்கள் பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, என்னையா அவ சொல்கிறது, கண்டிப்பாக என் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கோம், 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மா உங்கள் பெரிய பொண்ணு எங்கம்மா காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் வேலைக்கு போயிருக்கா, அவளுக்கு லீவு கிடைக்காதனால வேலைக்கு போயிட்டா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சுடருக்கு பயங்கர கோவம் வருது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியாமல் அப்படியே நம்ம சுடர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு, அம்மா காலண்டரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கம்மா, நல்ல நாள் குறித்து இன்றைக்கே கல்யாண டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலண்டரை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம பாக்கியமும் எடுத்துகிட்டு வந்து நம்ம சக்திவேல் கிட்ட கொடுக்கவும், சக்திவேல் 4 நட்சத்திரம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நாளன்னைக்கே ஒரு நல்ல நாள் இருக்குது, நாளன்னைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சுடருக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகிடுது. நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்ன ஐயா, இன்னும் 2 நாள் கூட இல்லை, அதுக்குள்ளே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க, ஒரு வாரமோ இல்லை 2 வாரமோ இல்லை 1 மாதமோ டைம் வைக்கலாம்ல அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா, நல்ல நாள் முடியறதுக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அதனால தான் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம குமாருக்கு அப்படியே சுடர் ஞாபகமாகவே இருக்குது. நம்ம சக்திவேல் கிட்ட போயிட்டு, அப்பா பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கி கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடா குமார், கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருந்துக்கூடா அப்படின்னு குமார்கிட்ட சொல்லவும், இல்லைப்பா பொண்ணுக்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான்ப்பா கேட்டேன், சரிங்கப்பா நாளன்னைக்கு தான் கல்யாணம், நான் அதுக்குள்ளே அவசரப்படலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்போ தான் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சக்தி, இப்படியெல்லாம் பண்ணாத சக்தி, இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு சக்தி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாராத்தான், ஏற்கனவே என் பையன் கல்யாணத்தை நிப்பாட்டினது நீங்கள் தான், திரும்பவும் என் பையன் கல்யாணம் ஏதாவது நின்றுச்சு, உங்களை நான் உயிரோடே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மாரியும் வடிவும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, இங்கே பாருங்க தம்பி, என்ன தம்பி அத்தைக்கிட்டே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே அத்தை உங்களால் தான் இந்த வீட்டை விட்டு போய் அந்த வீட்டில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அது தெரிஞ்சிருந்தோம் அத்தைக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் அத்தைக்கிட்ட பேசுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயிலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே பயங்கர கோவத்தோட பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரடி, உன்னோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி சீரழிஞ்சு போச்சு, இப்போது சுடரோட வாழ்க்கையாவது நல்லா ஒரு பெரிய இடத்துல கொடுத்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன்டி, அதனால தாண்டி இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயிலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருமா, நீ என்ன தான் பண்ணாலையும் இந்த கல்யாணம் நடக்க போகிறது கிடையாதுமா, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தங்கமயில் எவ்வளோ தான் பேசினாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம சுடர்கிட்ட அப்படியே மிரட்டி வச்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு நம்ம தங்கமயில் கீழே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஐபிஎஸ்க்கு பாஸ் ஆகிட்டாங்க இல்லையா, நம்ம ராஜேஸ்வரி, அவங்க ஃபஸ்ட் நாள் டியூட்டியாக இன்றைக்கி தான் போய் ஜாயின் பண்ணுறாங்க. பண்ண உடனே நம்ம தங்கமயிலுக்கு வேறு வழியே தெரியாமல் என் தங்கச்சிக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன இடத்துல நம்ம ராஜி போலீஸாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாரு ராஜிமா, நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கக்கா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்கவும், என்னோட தங்கச்சிக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக என்னோட அம்மா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே என்னோட பேச்சை மதிக்க கூட மாட்றாங்க. நீ தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எனக்கு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தா போதும், பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஏற்படுத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள் சைடில் இருந்தையும் சரி, அவங்க சைடில் இருந்தும் சரி, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
அதாவது ராஜு இருந்துட்டு, "அக்கா நாளைக்கு காலையில் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக அங்கே வந்துருவான்க்கா, நீங்கள் கவலையே படாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தங்கமயில் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது ஒரு 2 மணி வாக்கில் இருக்கும். அந்த மணி அப்போ தான் நம்ம ராஜ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. இந்த பக்கம் சீக்கிரமாக, அதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம சக்திவேலுக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடுறாரு. பண்ண உடனே நம்ம இது யார், நம்ம தங்கமயில் இருந்துட்டு ராஜுக்கு ஃபோன் பண்ணி இப்படி தான் சீக்கிரமாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி டக்குன்னு நம்ம ராஜியை வர வைக்கிறாங்க. ராஜி வந்த உடனே ரொம்பவே கோவமாக கல்யாணத்தை நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின உடனே நம்ம குமாரும் தாலி கட்டுறதை நிறுத்திட்டு அப்படியே ஷாக்கிங்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட தங்கச்சியாக போலீஸ் ஆகி இப்போ தன்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம சுடர் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா எப்படியாவது தன்னோட கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க, நான் நல்லா படிக்கணும், நல்லா படித்து ஒரு பெரிய லெவலில் போய் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆசையை கனவை இதோட நான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அக்கா கண்டிப்பாக என்னோட கல்யாணத்தை நிறுத்தி மேல் படிப்பு படிக்க வைக்குவாங்க அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம சுடர் மேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என் தங்கச்சிக்கு பிடிக்காத கல்யாணத்தை எப்படி நீங்கள் பண்ணி வைக்கலாம்? என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தை சுத்தமாக விருப்பமே கிடையாது. என் தங்கச்சிக்கிட்ட கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு என்னோட தங்கச்சிக்கும் விருப்பமே கிடையாது. அதனால் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்களா கண்டிப்பாக யாரெல்லாம் இதுக்கு உடந்தையாக இருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு தங்கமேல் கிட்ட வந்து, அம்மாடி என்னம்மா சொல்கிற, உன்னோட தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாதா? அந்த என்னோட பையன்கிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கல்யாணம் வேண்டாடா, முறை இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் என் பையன் தலகனை பிடிச்சிட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போது அவனை எப்படி அடக்கிறதுன்னு தெரியாமல் நாங்களே ரொம்ப தவிச்சு போயிருந்தோம். இப்போது நீயே இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதுவும் ராஜை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு சத்தியமாக நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாரு ராஜி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது, குமாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது. நீ தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, நான் உங்களோட பேத்தியை வரலைங்க, இங்கே போலீஸாக வந்திருக்கேன். போலீஸ்க்கான மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க மேடம் அப்படின்னு சொல்லி போல்டாக அப்படியே ரொம்ப போல்டாக பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம முத்துவேல் இருந்துட்டு ராஜியை பார்த்துட்டு ரொம்பவே பெருமையாகவும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்திவேல் கிட்டே போயிட்டு, இங்கே பாரு சக்தி, அதனால தான் உங்ககிட்ட முதலே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு. இப்போ பார்த்தியா இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்குதுன்னு. இங்கே பாரு சக்தி, முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு எழுந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இதை கேட்ட உடனே சக்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, யார் என்ன பண்ணாலையும் இந்த போலீஸே வந்து நம்மளை இந்த குடும்பத்தையே ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இந்த கல்யாணம் நடந்தால் மட்டும்தான் நாங்கள் உசுரோடு இருப்போம். நாங்கள் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சக்தி, நிலைமை புரியாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது சக்தி. முதல்ல கல்யாணத்தை நிறுத்திட்டு வா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், என்னென்ன பேச சொல்கிறீங்க நீங்கள்? என்னால் அப்புறமெல்லாம் பேச முடியாதுன்னு, என்னோட பையனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்க. இங்கே பாரு சக்தி, ஏன் சக்தி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக குமாரோட வாழ்க்கையும் சரி, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சரி கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? 2 பேருக்கும் முறையும் கிடையாது. முறை இல்லாதவங்களுக்கு எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதுவும் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லாமல் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் நான் செத்துருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் விருப்பமே இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு. இங்கே பாரு, அந்த பொண்ணோட மனசையும் நீ புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, யாரோட மனசையும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இங்கே பாரு குமார், முதல்ல நீ தாலியை கட்டு குமார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமேலுக்கு பயங்கரக்கும் வந்து, இங்கே பாரு சுடரு, முதல்ல அங்கேருந்து எழு சுடரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சுடரு அந்த இடத்த விட்டு இழந்தனா அவ்வளோதான் உனக்கு. இங்கே பாருடி, உனக்கு என்னடி ஆச்சு உனக்கு? இங்கே பாருடி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இங்கே பாருங்க போலீஸ் அம்மா, என்னோட பொண்ணுக்கு பெற்றவங்களா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதை தடுக்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, சட்டத்திலேயே
விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் யார் யார் கட்டாயப்படுத்துகிறாங்களோ அவங்கள எல்லாரையும் ஜெயிலில் பிடிச்சி போட சொல்லி சட்டமே சொல்லுது. அதனால் நீங்கள் இன்னும் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் 2-3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எல்லாருமே ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியதாக இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜு சத்தி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு ராஜி, இது உன்னோட சித்தப்பாவோட பையன் கல்யாணம், அதுவும் உன் அண்ணன் கல்யாணம். உன் அண்ணன் கல்யாணத்துலேயே இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே. இங்கே பாருங்க சார், நான் உங்களோட அண்ணன் பொண்ணாவோ இல்லை உங்களுக்கு உங்களுக்கு முறையாவோ நான் இங்கே வரல. நான் இங்கே போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி முறைக்க சொல்லி கூப்பிட்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கதிருக்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட பொண்டாட்டி எவ்வளோ போல்டாக எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுடர் இருந்துட்டு கல்யாணத்திலிருந்து எழுந்து நின்று, இங்கே பாருங்கள், இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. எனக்கு நிறைய படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை நான் தாங்கி நிற்கணும்னு நான் எவ்வளவோ ஆசையோடையும் கனவோடையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை எனக்கு அண்ணன் போகிற ஆகிற ஒரு மாப்பிள்ளைக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னோட அப்பாவும் அம்மாவும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காகவும் இல்லை, பணத்துக்காக மட்டும்தான் எனக்கு எனக்கு முறையில்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னோட அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. அதனால் எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்காம நீங்கள் தான் தடுக்கணும் அப்படின்னு வந்திருக்க ஊர் மக்கள்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் கையை கூப்பி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு, சுடரு என்னாச்சு சுடரு, உன்கிட்ட படித்து கிளிப்புலிக்கு சொல்கிற மாதிரி தானே சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், ஏன்டி இப்படியே உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அக்காவோட வாழ்க்கையை நீ அழிச்சது பத்தாதான், இப்போ என்னோட வாழ்க்கையும் நீ அழிக்கணுமா? அக்கா உன் பேச்சு கேட்டதுனால தான்மா இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிறா. இனிமே உன் பேச்சு கேட்டு என்னோட வாழ்க்கையை அழிச்சிக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம முத்து இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, இப்போ பொண்ணு வாயாலேயே அவளுக்கு பிடிக்கல அப்படின்ற வார்த்தையே சொல்லிட்டா. இனிமேல் நீ என்ன பண்ண போற? திரும்பவும் விருப்பமே இல்லாதவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? இங்க பாரு சக்தி, குமாருக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது எப்போ நடக்கணும்லாம் தெரியல, ஆனால் எப்பயாவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கணும்னு நம்பி நம்ம இருப்போம். அதுக்குள்ள உங்க பையனுக்கு என்ன அவசரமா கல்யாணத்துல அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே, ஊர் உலகத்துல என் பையன் வயசுல இருக்கிறவங்களெல்லாம் குழந்தை குட்டின்னு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. என் பையனை பார்த்தா மட்டும் எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். என் பையனுக்கு கல்யாணம் நடக்காதான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் மேடம், உங்கள் கல்யாணத்தை நான் நிறுத்தியாச்சு. இனிமே உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தாலோ, உங்கள் அப்பா அம்மா உங்ககிட்ட மிரட்டினாலோ எங்ககிட்ட எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக இதுக்கான ஆக்ஷனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம ராஜு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ராஜுக்கிட்ட போயிட்டு, என்ன ராஜி, பட்டிய தூள் கிளப்பிட்டு தெரியுமா, அங்கே ஒவ்வொரு வார்த்தையும் இடி மேலே விழுந்துருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல, அப்படி பேசிட்டு தெரியுமா? அக்கா, ஆமாவாக்கா, எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் இந்த கேஸை எப்படியாவது டீல் பண்ணி ஆகணும், அதுவும் போல்டாக டீல் பண்ணணும்னு நினச்சி தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ ஐபிஎஸ் ஆனதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் மொத கேஸை உன் அண்ணனோட கல்யாணத்தை நிறுத்துறது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ ஆசைப்பட்றாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக மயிலாக்காவோட தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இல்லைல்ல, வேறு ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இப்படியே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்குமா? எதுக்காக தான் இப்படி முட்டாள்தனமாக யோசிச்சு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், அக்கா, எனக்கும் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான்க்கா இருந்துச்சு.
இருந்துச்சு. இருந்தாலும் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அதுவும் முறையே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு அவங்க கல்யாணத்தை பண்ணாமே இருக்கலாமே. அவங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும்? கண்டிப்பாக இருக்காதுக்கா. அதனால தான் மயிலாக்கா சொன்ன உடனே நான் வந்துட்டேன். இல்லைனா வந்திருக்கவே மாட்டேன். வேற யாரையாவது அனுப்பி வச்சிருப்பேன். ஆனால் நம்ம குடும்ப பிரச்சனையை நம்மளே ஃபேஸ் பண்ணிப்போமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சரிம்மா. சரி ராஜி, உன்னோட வேலையை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு செந்தில்கிட்ட, இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் ஏதாவது லஞ்சம் இங்கே ஏதோ வாங்கினீங்க, கண்டிப்பாக நான் ராஜுக்கிட்ட சொல்லி அதுக்கான ஆக்ஷனை நான் எடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, கட்டின புருஷன்டி நான், என்னவே போலீஸில் மாட்டி விட பார்க்குற, இங்கே பாருடி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் வந்துட்டு சக்திவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க ஐயா, எதுக்காக ஐயா இந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்க? எப்படியாவது என் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு தாலி கட்டிடுவாருன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தானா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் உங்கள் பொண்ணு ஏதோ நம்ம மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் பேசிட்டு போயிடுச்சு. இப்படி பேசினதுனால தான் இந்த கல்யாணமே நின்றுச்சு. இப்போ சந்தோஷமாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சுகன்யா இருந்துட்டு குமார் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு குமார், இதெல்லாம் உனக்கு தேவையா? முறையில்லாத பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டான்னு உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன். ஆனால் நீ என்கிட்ட எப்படி எரிஞ்சு விழுந்த? வீட்டில் இருக்கிற போதே இப்படியெல்லாம் நடந்துக்கிறனா வெளியே போனால் எப்படிரா இருப்ப? இங்கே பாரு குமார், நீ வெளியே தலை காட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு 2 நாளைக்கு வீட்டிலே இரு, அதுக்கப்புறம் நீ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே பயங்கரமாக அப்செட் ஆயிடுறாங்க. அப்செட் ஆகின உடனே மூலையில் போய் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி இருந்துட்டு சத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கண்ணே, குமாரோட கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நடந்து போச்சுன்னு நம்ம பழைசை யோசித்து எதுவுமே ஆக போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காகண்ணே பழைசை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? குமாருக்கு ஒரு நல்ல பொண்ணை நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சத்தி இருந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு பழனியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அண்ணா என்னென்ன ஆச்சு? எதுக்காகண்ணா இப்படி அழுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பழனி, நான் என்னடா பாவம் பண்ணேன்? என் பையனுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு பழனி, எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வை பழனி. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. உன்னோட கல்யாணத்தை ஒவ்வொரு காரணமாக சொல்லி நாங்கள் தான் நிப்பாட்டினோம். ஆனால் ஒவ்வொரு டைமும் நிப்பாட்டும் போது எவ்வளோ வலியும் வேதனையும் நீ அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாருங்கண்ணே, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் பேசலான்னு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக குமாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே அமையும். நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவனும் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அவன்கிட்ட சொல்லி வைங்கண்ணே, மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஏது நடந்துக்கணும், எவ்வளோ லிமிட்டில் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அது மாறி இருந்துட்டு குமாருக்கு காஃபி கொண்டு வராங்க. குமார் இருந்துட்டு அந்த காஃபியை தட்டி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், இனிமேல் எனக்கு சாப்பாடோ காஃபியோ டீயோ எதுவுமே கொடுக்காதீங்க. நான் இப்படியே பட்னியை இருந்து அப்படியே நாண்டுக்கிட்டு செத்துறேன். என்னோட வாழ்க்கையை பற்றி இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. அப்படி இருக்கிறபோது நான் எதுக்காக இந்த வீட்டில் இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? எங்கே கஷ்டப்படுறதா நான் வெளியே எங்கேயோ போய் கஷ்டப்படலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் நம்ம அப்பதான் இருந்துட்டு குமார்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு குமார், இவ்வளோ மனசொடைஞ்சு போய் பேசாத குமார், கண்டிப்பாக உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தை நான் கண்கூட பார்த்து ரசிக்கணும். நீ கவலைப்படாமல் வெயிட் பண்ணு. கண்டிப்பாக உனக்கான நேரன்றது ஒன்று வரும். அதில் ஏறி நீ போய் சந்தோஷமாக அங்கே இருக்கிற வேலையை பாரு, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு ராஜு வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ராஜு வந்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனும் கோமதியும் ரொம்ப சந்தோஷமாக ராஜுக்கிட்ட, இங்கே பாருப்பா ராஜி, நீ ரொம்ப ரொம்ப நல்லா இந்த கேஸை ஹேண்டில் பண்ண தெரியுமா? நான் உன்னை பார்த்து அப்படியே மேய்ச்சல் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அப்படியே அம்சமாக பொருந்துருச்சு, ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குது. உனக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அளவெடுத்து தைச்ச மாதிரியே இருக்குது. அப்படியா மாமா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, இந்தாடி உனக்கு பிடிச்ச பால்
பாயாசம் குடிடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ராஜியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பால் பாயாசத்தை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாறி இருந்துட்டு குமார் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு குமார், நீயும் 2 நாளாக எதுவுமே சாப்பிடாம இருக்க, முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இங்கே பாருங்கம்மா எனக்கு எதுவும் வேண்டாம்மா, முதல்ல இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கோவமாக தட்டி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே கொஞ்ச நாள் இருக்காரு, வெளியே வர மாட்டேங்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம குமார் இந்த நிலமையில இருக்கிறத பார்த்து நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நம்ம முத்துவேலு குமாரை பற்றி யோசித்து குமாரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாரா, எடுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.